வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தின் தலைவி ஜோ ராசா கனகரஞ்சினி. இன்று இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு தொடர்ச்சியாக எங்களுக்கான நீதியை தேடி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை இன்று வரைக்கும் அறிய முடியாத அப்பாவி தாய்மார்களாக நாங்கள் தெருவிலே நின்று கண்ணீர் சிந்தி நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து கொண்டு விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு இன்று வரைக்கும் எமது உறவுகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் நெடுக போராட்ட தாய்மார்களாக இருக்க முடியாது என்ற வகையிலே வருகின்ற 30ஆம் தேதி எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினராகிய நாம் ஒரு சர்வதேச மகாநாட்டை ஏற்பாடு செய்து அதுக்கான ஒழுங்குகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இங்கே ஈழத்திலே மட்டுமல்ல புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற அனைத்து உறவுகளும் இந்த சர்வதேச மகாநாட்டுக்கான உதவிகளையும் ஆதரவையும் எங்களுக்கு தந்துதவ வேணும் என்று வேண்டி நிற்கின்றோம். எங்களுடைய இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் பல தடவை நீதி கேட்டு நின்றோம். பல தடவைகள் எங்களுடைய உரிமைக்கான அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தோம். எங்களுடைய உறவுகளுக்கான ஆதாரங்களை ஒப்படைத்திருந்தோம். 12 ஆணைக்குழுக்களுக்கு மேலே நாங்கள் அவர்களை சந்தித்திருந்தோம். ஆனால் எங்களுக்கான நீதி கொலையாளிகளிடமிருந்து ஒருபோதும் கிடைக்காது என்பதை நாங்கள் நன்றாக புரிந்து கொண்ட பின்புதான் 36வது கூட்டத்தொடரில் இருந்து இன்று வரை ஐநா முற்றத்திலே எங்களுடைய உண்மைக்கு நீதிக்குமான பதிவினை குரலினை எங்களுடைய அறிக்கையினை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே புலம்பெயர் தேசங்களிலே மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே நாடுகளிலே இருக்கின்ற அத்தனை உறவுகளும் இந்த ஈழத்திலே நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை உறுதிப்படுத்தும் முகமாகவும் எங்களுக்கான நீதி இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி சர்வதேசத்தினூடான நீதி என்ற வகையிலும் நாங்கள் சர்வதேசத்திட மனித உரிமைகளை நேசிக்கின்ற மனித உரிமைகளை பேணுகின்ற அந்த நாடுகளிடம் கோரி நிற்கின்றோம். நிச்சயமாக இந்த சர்வதேச மகாநாட்டின் ஊடாக எங்களுக்கான நீதியை மறுக்கப்பட்ட நீதியாக அமையாமல் எங்கண்ட நீதியை பெறுவதற்கு இந்த சர்வதேசத்திலே இருக்கின்ற மனித உரிமைகளை நேசிக்கின்ற அந்த நாடுகள் அனைத்தும் ஒன்று கூடி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும். கொலை செய்தவர்களை அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்த வேண்டும். எங்களுக்கான நீதி மறுக்கப்பட்ட நீதியாக இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் உண்மை நீதி பரிகாரம் என்று சொல்லி எத்தனையோ பொறிமுறைகளை கொண்டு வந்தும் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தாத இந்த இலங்கை அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் ஒருபோதும் நீதியை எதிர்பார்க்கவில்லை. எங்களோடு இருந்து தங்களுடைய உறவுகளை தேடிய 500 பெற்றோர்கள் தவறிவிட்டார்கள். அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தாய்மாராகவும் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கான நீதி சர்வதேச நீதி என்பதனை கூறி இந்த இடத்திலே மற்ற தலைமைகளுக்கும் இடமளித்து நான் விடைபெறுகிறேன். எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பிற்கு மேற்கொள்வதற்கான காரணம் எதிர்வருகின்ற 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தினத்திலே நாம் இம்முறையாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் ஒரு சர்வதேச மகாநாடை செய்ய ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே அந்த சர்வதேச மகாநாடு தந்தை செல்வ அரங்கிலே காலை 9 மணி அளவில் அந்த சர்வதேச மகாநாடு ஆரம்பிக்கப்பட உள்ளது. அது ஒரு கண்டன பேரணியோடு தான் அந்த மகாநாட்டை நாங்கள் அன்றைய தினம் செய்ய இருக்கின்றோம். எனவே நாம் தொடர் கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்து வந்திருந்தோம். அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தோம். நேரடியாக சென்று சாட்சியம் அளித்திருக்கின்றோம். எனவேதான் நாம் இந்த உள்நாட்டு பொறிமுறையில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் இந்த உள்நாட்டு பொறிமுறை தோல்வி அடைந்துள்ளது. எனவேதான் நாம் இங்கு தண்டனையற்ற கலாச்சாரமானது மிகவும் வேரூன்றி இருக்கின்றது. ஒரு கொலை குற்றவாளியை அவர்கள் தண்டனை கொடுக்காமல் அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து வைக்கின்ற இலங்கை நீதித்துறை இங்கு இருக்கின்றது. எனவேதான் நாம் இந்த நீதித்துறையின் நம்பிக்கை இல்லாமல் காலம் தாழ்த்திய நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமன். எனவேதான் நாம் ஒரு உரிமைக்காக எமது உறவுகள் தொடர்ச்சியாக இளைஞர்கள் யுவதிகள்
ஒரு ஆயுத போராட்டத்தை செய்து வந்தார்கள். ஆனால் எமது உரிமை மறுக்கப்பட்ட போதுதான் இந்த இன அழிப்பு தொடர்ச்சியாக எமது தமிழினத்திற்கு 1948 ஆண்டு இங்கு இலங்கை சுதந்திரம் அடைந்த போது கூட எமது உரிமைகள் மறுக்கப்பட்டு எமது இனம் இனப்படுகொலைக்கு தள்ளப்பட்டது. அன்று தொடக்கம் இன்று வரை முள்ளிவாய்க்கால் முற்றம் வரை எத்தனையோ இனப்படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது. எனவே மாபெரும் இனப்படுகொலையாக முள்ளிவாய்க்கால் முற்றம் இன்றும் மறக்க முடியாமலும் மறைக்க முடியாத ஒரு சம்பவமாக இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் நாம் சொல்கின்றோம், இங்கு வடக்கு கிழக்கில் காணப்படுகின்ற மனித புதைகுழிகள் தோண்டப்படுவதும் மூடப்படுவதுமாகவே இங்கு எந்த ஒரு அகழ்வாராய்ச்சிகள் செய்வதற்கான நிபுணர்கள் இங்கு இல்லை. எனவே நாம் சொல்கின்றோம், சர்வதேச நிபுணர்கள் தலையிட்டு சர்வதேசம் இதில் தலையிட்டு எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும். எனவே இந்த உள்நாட்டு பொறிமுறையில் எந்த விதமான ஆய்வாளர்களோ அந்த அளவு அறிவு திறமையான உள்ளவர்கள் இல்லை என்பதும், ஒரு கொலை குற்றவாளியிடம் நாம் நீதி கேட்க என்றுமே தயாராக இல்லை. அந்த அடிப்படையிலே எமது உரிமைகள் மறுக்கப்பட்ட போதுதான் எமது இனம் அழிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இருக்கின்றது. அதன் அங்கமாகவே இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்று ஒரு இனப்பிரச்சனைக்கு ஒரு அங்கமாகவே இருக்கின்றன. எனவே நாம் கேட்கின்றோம், எமக்கான இழப்பீடோ அல்லது வாழ்வாதாரமோ தந்து எமது உறவுகளுக்கான நீதியை இந்த அரசு OMB ஊடாக செய்வதற்கு வெறும் இழப்பீட்டை கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் நாம் அதை மறுத்து எமது உரிமைக்காக போராடிய எமது உறவுகள் இன்றும் எங்கே என்று தெரியாமல் இந்த தாய்மார்கள் போராடி வருகின்றார்கள். எனவேதான் சாட்சியமாக இருக்கின்ற எமது உறவுகளை நாம் 500க்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்திருக்கின்றோம். அந்த உறவுகளின் சாட்சியமாக அளிக்கப்பட்ட சாட்சியங்கள் என்ற நூல் வெளியீடும் அன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. கொடுக்கப்பட்ட அறிக்கைகளும் அன்றைய தினம் வெளியிடப்பட இருக்கின்றது. எனவே அந்த புத்தகங்களை இங்கு வெளியிடுவது மட்டுமின்றி உலக நாட்டில் உள்ள புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்களும் அந்த புத்தகங்களை வெளியிட்டு இந்த சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்துக்கு எமது உறவுகளுக்காக நீதியை கோருவதற்காக ஒரு சர்வதேச நீதியை கோருவதற்கு அனைத்துலக நாடுகளும் முன்வர வேண்டும். எனவேதான் நாம் சொல்கின்றோம், ஒரு இனப்பிரச்சினை தீர்ப்பதன் மூலமாகவே மீள் நிகழாமை ஏற்படும் என்பதை நாம் இந்த இடத்திலும் கூறவிருக்கின்றோம். அத்தோடு இந்த மகாநாட்டிற்காக அனைவரும் இந்த மகாநாட்டில் அந்த தந்தை செல்வாவில் நடைபெறும் மகாநாட்டிற்கு அனைவரும் ஒத்துழைத்து அந்த மகாநாட்டின் ஊடாக நாம் ஒரு இனத்தின் இனப்பிரச்சனையாக அந்த மகாநாட்டின் மூலம் அனைவரும் ஒத்துழைத்து அந்த ஒரு குரலாக நின்று அன்றைய தினமாவது எமக்கான நீதியை பெறுவதற்கு அனைவரும் சர்வதேச ஒத்துழைப்போடு எமது சர்வதேச நீதியை பெற வேண்டும் என்றுதான் அன்று சர்வதேச தூதுவர்களையோ சர்வதேச பிரதிநிதிகளையோ அன்றைய தினத்தில் ஒன்று கூட்டி அந்த இடத்தில் இருந்து கதைப்பதற்கு நாம் எல்லோரும் அன்றைய தினமாவது தயாராகி எமது இனப்பிரச்சனைக்கும் எமது உறவுகளுக்கும் நீதியை பெறுவதற்கு அன்றைய தினம் அந்த இடத்திலே ஒன்று கூட வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக அனைவரிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. எதிர்வரும் சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்திற்கு இம்முறை சர்வதேச மகாநாடாக செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். காரணம், இதுவரை காலமும் நாங்கள் ஒரு போராட்ட வடிவங்களில்தான் எங்களுடைய பிரச்சனைகளை சர்வதேசத்துக்கும் எமது மக்களுக்கும் எடுத்துரைத்திருக்கிறோம். இந்த முறை அப்படி அல்லாது வடக்கிலே இந்த சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினத்துக்கு வடக்கிலேயும் கிழக்கிலேயும் பாரிய போராட்டங்களை நாங்கள் 8 மாவட்டமாக இணைஞ்சு செய்கிறோம். நாங்கள் இந்த முறை அப்படி இல்லாமல் சர்வதேச பிரதிநிதிகளையும் இந்த மாநாட்டிற்கு அழைத்து எங்களுடைய பிரச்சினைகளை அவர்களிடம் கொண்டு செல்வதற்காக இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இலங்கை அரசாங்கத்திடம் இந்த 17 வருடங்களாக நீதி கோரி வீதிகளில் இருந்து போராட்டங்களை நடத்தி எந்த ஒரு பிரயோசனமற்ற நிலையில், ஏனென்று சொன்னால் இந்த இலங்கை அரசாங்கத்தினால்தான் எமது தமிழர் தாயக பகுதிகளில் காணாமல் ஆக்கப்படுதல் என்பது மிக மோசமான முறையிலே நடத்தப்பட்டது. அப்போ அவர்களிடம் போய் குற்றவாளிகளிடம் போய் நாங்கள் நீதியை கேட்க இயலாது என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் ஏமாற்றப்பட்ட சமூகமாக தள்ளப்பட்டதுக்கு பிறகுதான் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாகத்தான் எங்களுடைய உறவுகளுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி 2017ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் சர்வதேச நீதியை கோரி எமது தாய்மாராக நாங்கள் போராடி வாரோம். அதன் அடிப்படையில் தான் இது ஒரு அங்கமாக சர்வதேச பிரதிநிதிகள்
பிரதிநிதிகள் நாங்கள் எப்படித்தான் சர்வதேசத்துக்கு போய் எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைத்தாலும் அவர்கள் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் உலக பொறிமுறை ஊடாக இங்கே கொண்டு வந்திருக்கிற ஆணைக்குழுக்கள் ஊடாக உங்களோட பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேணும், நாங்களும் அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்போம் என்று சொல்லி. ஆனால் உண்மையிலேயே இங்கே உலக பொறிமுறை என்று சொல்லி OMP அலுவலகத்தை கொண்டு வந்து எங்களோட உறவுகளுக்கான ஒரு உண்மை நிலையை அறியாது, அவர்களுக்கு என்ன நடந்ததுன்றது அறியாமல் அவங்க ஒரு இழப்பீட்டை கொடுத்து இந்த விஷயத்தை மூடி அது நடந்து விட்டது மன்னிப்போம் மறப்போம் என்ற ஒரு மனநிலையில் இலங்கை அரசாங்கம் தங்களுடைய இந்த குற்றம் செய்தவர்களை காப்பாற்றும் முகமாக இதை புறக்கணித்து கொண்டு இவ்வாறான பாதிக்கப்பட்ட தாய்மாருக்கு ஒரு இழப்பீட்டை கொடுத்து இதை முடிவுக்கு கொண்டு வரத்துக்காக இந்த OMP அலுவலகத்தின் ஊடாகவும் பிரதேச செயலகங்கள் ஊடாகவும் மரண சான்றிதழ்களை கொடுத்து இதை மூடி ஒரு சர்வதேசத்துக்கு நாங்கள் அவங்களுக்கு ஒரு பரிகாரத்தை நாங்கள் கொடுத்துட்டோம் செய்திட்டோம் என்று காட்டுவதற்காக பல்வேறுபட்ட விதவிதமான அம்சங்களில் அடக்கி இந்த இலங்கை அரசு முனைத்து இதை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு முனைப்பை கொண்டு வராங்கள். அதற்காகத்தான் நாங்கள் சர்வதேச நீதி வேணும், அந்த சர்வதேச பிரதிநிதிகளை அந்த இடத்துக்கு அழைத்து எங்களுடைய உண்மை நிலையை சொல்வதற்காகத்தான் இந்த சர்வதேச மகாநாடாக நாங்கள் வச்சிருக்கிறோம். அதே போல் முன்னே சொன்னது போல் பேரணி இருக்கிறது, 2 புத்தக நூல்கள் வெளியிட இருக்கிறது. அதே போன்று அந்த எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பொருட்களை ஒரு கண்காட்சிப்படுத்தல் இருக்கிறது. இப்படியான சர்வதேச பிரதிநிதிகளின் உரைகள் இருக்கிறது. அதே போன்று பல அம்சங்கள் அடங்கினதாக இந்த மாநாடு அமைய போகின்றது. எங்களுடைய கோரிக்கைகளை இந்த மாநாட்டின் ஊடாக சர்வதேச சமூகத்துக்கும் புலம்பெயர் தேசத்திலே இருந்து எமக்காக குரல் கொடுக்கிற அனைவருக்கும் எங்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் இதுவரை கடந்து வந்த பாதைகளையும் அவர்களுக்கு உணர்த்தி எங்களுக்கு சர்வதேச நீதிதான் எங்களுக்கு ஒரு உரிய வழி என்பதை நிரூபிக்கும் முகமாகத்தான் இந்த சர்வதேச மாநாடாக நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பல்கலைக்கழக மாணவர்கள், வர்த்தகர்கள், தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு, பொதுமக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இது இனி ஒரு மீள் நிகழாமையை உறுதிப்படுத்தும் ஒரு மாநாடாகவும் இது இருக்க வேணும். அனைவரும் ஒன்று திரண்டு இந்த மாநாட்டிற்கு உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கி ஒரு பெரிய ஒரு மக்கள் எழுச்சியாக இது ஒரு சர்வதேசத்துக்கு சொல்லும் ஒரே குரலாக எங்களுக்கு ஒரு சர்வதேச நீதியின் ஊடாக ஒரு விசாரணை ஊடாக சர்வதேசம் முழுமையாக தலையிட்டு எங்களுக்கான ஒரு நீதியை பெற்றுத்தர வேணும். தமிழர்கள் சுய உரிமையோடு தாங்கள் இந்த நிலத்திலே தமிழர் தாயகத்திலே வாழ்கிறதுக்கான ஒரு உரிமையை பெற்றுத்தரத்துக்கு இந்த சர்வதேச மகாநாடு அமைய வேணும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சொல்லிக்கொண்டு, அதே போன்று ஊடகவியலாளர்களின் பங்கு இதில் மேல் எங்களுக்கு உலகால போராட்டத்திலேயும் கூடுதலான இருந்தது. இனியும் நாங்கள் அதை கேட்கின்றோம். இந்த மாநாட்டுக்கான உங்களுடைய கெம்பெயின்களை அநேகமாக அந்த ஊடக வாயிலாக இந்த மாநாட்டின் நோக்கத்தையும் தெளிவுபடுத்தி நீங்கள் கூடுதலாக ஊடகங்களூடாக மக்கள் மத்தியில் இதை பரப்புரை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த ஊடக வாயிலாக உங்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு நன்றி. சந்தர்ப்பத்துக்கு மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.